பின்னாலே இலக்கியச் சுடர் விருது பெற இருக்கிற சிலை திருட்டு தடுப்பு பிரிவினுடைய காவல் கண்காணிப்பாளர், கால்நடை மருத்துவர், காவல்துறையில் இலக்கிய பூவாக உலா வந்து கொண்டிருக்கிற மிகச்சிறந்த இலக்கியவாதி, காவல்துறையில் பணியாற்றி கொண்டே பல நூல்களை இந்த மக்களுக்காக எழுதி வெளியிட்டவர், இனிய பண்பாளர், ஈகோ பார்க்காத இதயம், மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் கவிஞர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ் அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு இப்போது தனபால் உடையவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள். இங்கே மிகச்சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற தடயம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பாபு அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற தனபாலுடைய அண்ணன் அவர்களே, பாவரசு பாரதி சுகுமாரன் அவர்களே, விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும், விருது பெற வந்திருக்கின்ற, விருது கொடுக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் பத்திரிகை கொடுக்கும்போது நான் பார்த்தேன், இது முப்பெரும் விழா அப்படின்னு இருந்துச்சு. அந்த மூணுலேயுமே எனக்கு ஒரு சம்பந்தம் இருந்துச்சு. ஊடக சங்கம் மற்றும் ஒன்று தடயம், இன்னொன்று கிருஷ்ணமூர்த்தி தினமலர் ஆசிரியர். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா மூணுலேயுமே எனக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷம். நான் வெட்டினரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டிபிஆர் ராமசுப்பையர் அவர் நினைவு சிறுகதை போட்டி வாரமலரில் ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. பேசும்போது சார் அழகாக சொன்னாங்க, எழுதுன சின்ன பையனா பெரிய பையனா இல்லை பெரிய எழுத்தாளராக அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் எழுதின முதல் சிறுகதை மண் வாசனைன்னு சொல்லிட்டு லைஃப்பில் எழுதின முதல் சிறுகதை, அது தினமலரில் 1989 ஆறுதல் பரிசு கிடைச்சிது. முதல் சிறுகதைக்கு எந்த ஒரு சிபாரிசு இல்லாமல். ஸோ அதை ஃபோட்டோலாம் போட்டு பிரமாதப்படுத்திடுவாங்க. தினமலருடைய வேலையை பேர் மட்டும் போட மாட்டாங்க, ஃபோட்டோலாம் போடுவேன். நான் இப்போ செகண்ட் இயர் வெட்டினரி படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வாரமலர் வரும். திங்கக்கிழமை காலேஜுக்கு வந்தவுடனே அதுக்கு 150 ரூபா தான் ஆறுதல் பரிசு. பட் என்னுடைய பேட்ச் மட்டும் 80 பேர் இருந்தாங்க வெட்டினரி காலேஜில். 5 வருஷம் ஒரு 400 பேர் இருக்காங்க அந்த காலேஜில். ஒவ்வொருத்தரும் ஸ்வீட் வாங்க சொல்லி கேட்டாங்க. நான் கணக்கு போட்டு பார்த்தா பரிசு தொகை 150. அப்போ நான் ஒரு ஐடியா பண்ணினேன், ஸ்வீட்டை விட சந்தோஷம் தரக்கூடியது என்ன அப்படின்னு நானாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் டீன் என்னை கூப்பிட்டாரு. ஏன்னா அது சிவகுமார் கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர் நாமக்கல் அப்படின்னு போட்டிருந்தேன் அந்த ஃபோட்டோவில். அதனால் டீனுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிறாங்க, வேறு யூனிவர்சிட்டியிலேருந்து கூட. பரவாயில்ல, உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கதை எழுதியிருக்காரு, என்ன பாராட டீன் கூப்பிட்டாரு. அப்போ உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், இவ்வளோ பேர்த்துக்கு சந்தோஷப்படுத்துனேன், இன்றைக்கி எல்லாத்துக்கும் லீவ் விடணும் அப்படின்னு கேட்டேன். ஸோ உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, திங்கக்கிழமை 11 மணிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே லீவு. அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை வரதுனாலே கஷ்டம் இல்லையா, திங்கக்கிழமை வரதுனாலே அவ்வளோ சந்தோஷம் 400 பேர்த்துக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், எழுதுறதுனால ஏதோ பலன் இருக்குது இல்லையோ, நம்மளால் நாம் கிடைச்ச பரிசுனால இருக்குன்னு. ஸோ அந்த தினமலர் ஆசிரியரை பற்றி இங்கே பேச வந்ததும் அதில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சி கூட, தினமலர் 25 ஆண்டுகள் கழித்து கொடுத்தார்கள். நான் சென்னை சிசிபின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், மத்திய குற்றப்பிரிவு. அப்போ இருக்கும் பொழுது ஜார்ஜின் கமிஷனர் ஐபிஎஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு புத்தகம் ஆரம்பிக்கலாம், சென்னை சிட்டியில் நடக்கிறது மட்டும் மாத இதழாக ஆரம்பித்து ஒரு தமிழ்நாட்டுக்கு அத்தனை காவல் நிலையங்கள் எல்லா அரசு அதிகாரிகளுக்கு அனுப்பலாம்னா ஒரு 5000 காப்பி ஒரு மாதத்துக்கு போட்டாங்க. அப்போ என்னை துணை ஆசிரியராக போட்டாங்க. சரி, நான் என்ன எழுதிட்டேன், எல்லாம் பண்ணிவிட்டு என்னையும் ஒரு கவிதை எழுத சொல்லுவாங்க. இது கவிதை சம்மந்தமாக நான் அதை சொல்கிறேன். சரி, அப்போ போலீஸில் சேர்ந்தப்போ ரொம்ப டஃப்பு. நான் வெட்டினரி டாக்டரு, அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பட் போலீஸ் வேலை அவருக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப டஃப்பு. சரி, நாம் தானே ஆசிரியர், இஷ்டத்துக்கு எழுதிடலாமே அப்படின்ட்டு நிச்சயம் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு 4 லைன் தான் எழுதினேன். காவல்துறையில் பணியாற்றும் நம் அனைவருக்கும் சொர்க்கம் நிச்சயம். காவல்துறையில் பணியாற்றும் நம் அனைவருக்கும் சொர்க்க நிச்சயம். ஒருவேளை நரகம் கிடைத்தால் கூட இவ்வளோ கடினமாக இருக்காது அப்படின்னு நான் எழுதிட்டேன். நிறைய பேர் பாராட்டினாங்க. நாங்கள் 20 வருஷமாக 30 வருஷமாக சொல்ல நினச்சதை நீங்கள் சுருக்கமாக சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு.
பட் அது வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க இல்லையா. என்ன ஒரு காவல்துறை வந்து சொர்க்கம் நரகம்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி வச்சுட்டாங்க. ஜார்ஜ் வந்து அவர் கேரளாக்காரர், தமிழ் தெரியும். பட்டு அப்புறம் என்ன ஒரு கமிட்டி மாதிரி ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. நான் தமிழில் விளக்கம் சொன்னேன் அப்படின்னா சமாளிச்சிருன்ட்டு ஒரு ஆஃபீஸர் தமிழில் படிப்பார், நான் அதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும். அதை அவர் ஏற்றுக்கிட்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்றுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. எல்லாருமே உட்காந்துருக்காங்க, நான் மட்டும் நின்றுட்டுருக்கேன். அப்போ ஒருத்தர் படிக்கிறாரு, காவல்துறையில் பணியாற்றின அனைவருக்கும் சொர்க்கம் நிச்சயம் அப்படின்ட்டு. அதை நான் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். எவ்ரி போலீஸ்மேன் வில் கெட் ஹெவன் டெஃபினெட்லி. அதில் ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆகல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததில் சிக்கல் இருக்குது. ஒருவேளை நரகம் கிடைத்தால் கூட இவ்வளோ கடினமாக இருக்காதுன்ட்டு அதை நான் இங்கிலீஷில் சொல்லணும். அப்படியே சொல்லிட முடியாது இல்லையா. சப்போஸ் இப்போ ஹெவன் இஸ் ஹவுஸ்ஃபுல் இஃப் யூ ஹெட் ஹெல் அப்படி இப்படின்னு, அதனால் இதுக்குங்க அதே மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஈவன் இஃப் ஹெட் ஹெல் வி கேன் மேனேஜ் பிகாஸ் வி ஆர் டூயிங் டஃபர் ஜாப் ஹியர் அப்படின்னு நான் சொல்லி சமாளித்தேன். அதுவும் அவருக்கு புரியல. உடனே அவருக்கு ஒரு சந்தேகம், நான் சொர்க்கத்துக்கு போனேன் நரகத்துக்கு போனேன்னு கேட்டார் அவர். அது மறக்க முடியாது. அப்போ நான் ஒரு திமிர ஒரு வேலை பண்ணினேன். நீங்கள் டிசியாக கேட்டால் என்னை நிற்க வச்சு கேளுங்க, ஒரு கம்பெனியாக கேட்டால் எனக்கு ஒரு சேர் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஜார்ஜ் பீரில் ஒரு சேர் வாங்கி ஈக்குவலாக உட்காந்து, அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, சொர்க்கத்துக்கு தான் போவீங்க, நீங்கள் ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணுறீங்க, நரகம் கிடைச்சா கூட சமாளிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து நான் முற்றுப்புள்ளி வச்சேன். அப்புறம் விருதுநகர்லேருந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் என்னை பார்க்க வந்தார். என்கிட்ட ஒரு கிரேட் 1 போலீஸாக இருந்தவர். அவர் ஒரு சம்மன் கொடுக்க வந்தவர். சொன்னார், என்னங்க ரொம்ப போலீஸில் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து சொர்க்கம் நரகம் அப்படிலாம் எழுதியிருக்கீங்க, நல்லா இருக்குது, பட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ நீங்கள் விரக்தியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னாங்க. அப்படின்ட்டு அப்புறம் அன்றைக்கி உட்காந்து காக்கி பூக்கள்னு ஒரு கவிதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது எழுதி அதை நாங்கள் வந்து 2013 மார்ச்சில் அதே புத்தகத்தில் மாத இதழில் போலீஸ் மாத இதழில் சென்னை போலீஸ் வெளியிடுறோம். இதில் என்ன பியூட்டின்னா, யாரையுமே கேட்காம தினமலர் வாரமலர் இந்த கவிதை அப்படியே போட்டாங்க. பெரிய அதிசயம். வேறு ஒரு இதில் வந்ததை ஒரு பாரம்பரியமான தினமலரில் போடுறாங்க. அவர் அந்த கமிஷனுக்கே ஆச்சரியம், என்னப்பா எப்போ பார்த்தாலும் நம்ம திட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம டீ குடிக்காட்டி கூட டீ கடை பெஞ்ச பார்ப்போம், காலையில் டீ குடிக்காட்டி கூட இல்லை, உண்மைதான் அப்படின்னா. அவரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் அவரை பார்த்துட்டு வாங்கன்ட்டு. இங்கே சங்கம் தேட்டருக்கு தினமலர் நான் வந்து இப்போ ஆசிரியர் ரமேஷ் இல்லைங்களா, அந்துமணி அவங்களை வந்து நான் பார்க்குறேன், ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு. நான் இப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் காலையில் டீ கடை பெஞ்சை பார்த்துட்டு தான் நாங்கள் டீயே குடிப்போம், குடிக்கலாமா என்னன்னு முடிவு பண்ணுறது அப்போ தான். ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் காவல்துறை பற்றி ரொம்ப பெருமையாக எழுதின ஒரு கவிதையை, அதுவும் வேறு புத்தகத்தில் வந்த கவிதையை 4 மாதம் கழித்து கேட்காமலே போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னபோது, அப்போ அவர் சொன்னார், நான் காவல்துறைக்கு எதிரி இல்லை, அப்படி சொல்லவும் தான் நீங்களாம் கண்ட்ரோலாக இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இந்த 52 வரிகள்லேயுமே காவல்துறையுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குது, அதனால தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நிறைய பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னேன், எந்த பத்திரிக்கை நமக்கு எதிரிகள் அல்ல, நாம் கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக வந்துடும். நான் பணியாற்றிய எந்த இடத்துலையுமே வந்து எதிர்மறையான கருத்துக்கள் வரவே வராது. நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்கு நான் சொல்வேன், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா பத்திரிக்கையாளங்க ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே இது நடக்கும். அதில் நமக்கு தெரிஞ்ச பாதிப்பு இல்லாத சில உண்மைகளை நம்ம சொன்னோம்னா அதோடு நிறுத்திக்குவாங்க இல்லைங்களா. கொஞ்சம் கூடுதலாக சொல்லிக்கலாம், இப்போதைக்கு இவ்வளோ தான் தெரியுது போடுங்க, இதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணி போடுங்க, எங்களுக்கு சந்தோஷம், கேட்டதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ்னு. அப்படிலாம் நடக்கலை, நீ யார் அப்படின்னு கேட்டால் இஷ்டத்துக்கு போட்டுக்குவாங்க இல்லையா. அதனால் நாம் தான் கரெக்டு தான் இல்லை, யாருக்குமே அப்படி தான், உள்ளதை சொன்னால் உள்ளதை போடுவாங்க, இல்லைனா இங்கே கற்பனையை போட்டுவாங்க. நம்ம எப்படி கேட்க முடியும்? அடுத்த நாள் கேட்ட கூட, சார் நான் கேட்டேன் நீங்கள் சொல்ல, எனக்கு தெரிஞ்சதை போட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏரா, தொலைத்தொடர்பு யுகம். இப்போ சுதந்திர போராட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காந்தியிலேருந்து சரி, பாரதியார்னு பாரதிதாசன் எல்லாமே ஒரு பத்திரிக்கை நடத்தி தான் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை புரட்சியை ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்திக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பத்திரிக்கை கருத்து கணிப்புகள் எல்லாம் இருக்குது. அதை நான் பயன்படுத்துக்காக சொல்ல, அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், அவங்களும் சரியாக செய்யணும். நம்ம சரியான ஒத்துழைப்பை வந்து நம்ம பத்திரிகை துறைக்கு நம்ம தரணும். கிட்டத்தட்ட இப்போ போலீஸ் மாதிரியே தான் இருக்குது. நான் கூட அந்த வாழ்த்துக்கள் அப்படி தான் எழுதியிருப்பேன், போலீஸ் வேலையும் பத்திரிக்கை வேலையும் ஒன்று தான். ஏன்னா எந்த இருந்தாலும் சீனுக்கு போகிறது நாங்கள் 2 பேரும் தான். பட் எங்களுக்காவது அக்யூஸ்டையோ அல்லது கம்ப்ளைண்ட்டையோ விசாரித்து ஒரு தகவலை பெற முடியும். பட் இவங்க டைரெக்டாக கேட்க முடியும், எங்களை கேட்டு தான் பண்ண முடியாது. எங்களை விட ஒரு அதிகமான டஃப் ஜாப். இவங்க போகிறத விட இன்னொரு பேப்பரில் நிறையா வந்துருச்சுனாலும் இவங்களுக்கு பாதிப்பு, தவறாக போட்டாலும் பாதிப்பு. அதனால் மிக மிக ஒரு டஃப்பான ஒரு புனிதமான வேலை தான் பத்திரிகை. இந்த ஜனநாயகத்துடைய 4வது தூண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, வானதி பதிப்பகத்தில் தமிழின் கணக்குன்னு ஒரு புக்கு எழுதுகிற வாய்ப்பு வந்துச்சு.
ஸோ பார்த்தீங்கன்னா தினமலர் தான் நான் கவிதையும் வந்தது, என்னுடைய கதையும் வந்ததுனால அவர் அந்துமணி அவங்கள பற்றி என்னுடைய புத்தகத்தில் நான் 3 பக்கம் நான் எழுதியிருந்தேன். அவரை பற்றி அது தினமலரை பற்றி நான் 3 பக்கம் எழுதியிருந்தேன். அந்த வகையில் இந்த விழாவில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன். நான் சின்ன சின்ன அளவில் காலேஜில் நான் பத்திரிக்கை நடத்தியிருக்கேன். 6 மாதத்துக்கு மேலே நடத்த முடியாது. ஸோ அப்போ தெரியும் ஒரு பத்திரிக்கை நடத்தி எவ்வளோ கஷ்டம், பொருளாதாரத்துலேயும் செய்தி கிடைக்கிறதுலையும் ஆதரவு தரதுலையும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த சென்னையில் ஆரம்பித்த பத்திரிக்கை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் காவல்துறையில் எழுதுது. ஏன்னா அவ்வளோ 1,00,000 பேர் இருக்கும், ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அதனால் இவருடைய கஷ்டம் எனக்கு என்னன்னு எல்லா பத்திரிகையுடைய கஷ்டமே எனக்கு தெரியும். அது பெரிய விஷயம் இல்லைங்களா? அது யாருக்கும் ஜால்ரா போடாமல் சமுதாயத்தினுடைய உண்மைகளை வெளிக்கொணர்ந்து எழுதுகிறது ரொம்ப கஷ்டம். இவங்க எனக்கு ஒன்றையில தான் அவர் பாபு பழக்கம். இவர் தெரிஞ்ச உடனே அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பேர் சொல்லல ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் கடலூரில் சப் கலெக்டராக இருந்தார். அவர் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டார். அவர் பயந்துட்டார். தடையம் பாபு உனக்கு ஃப்ரெண்டா அப்படி கேட்டார். ஏன் அப்படின்னா இல்லை ரொம்ப ரொம்ப டஃப்பு, நானும் பார்த்துட்டு ஆஃபீஸே இல்லைன்னா சொல்லிக்கிறேன் அப்படிலாம் சொன்னார். அது ஒரு ரொம்ப டஃப்பானவருக்காக சொல்லவில்லை. ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டோம்னா அதை முடிக்கிற வரலும் முன்னேறி போய் செய்கிற ஒரு தைரியம் நெஞ்சில் நேர்மை இருந்தால் தான் நமக்கு ஒரு தைரியமே வரும் இல்லைங்களா? நெஞ்சில் எதுவுமே பயம் இல்லைன்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அந்த அளவில் பத்திரிக்கை சமுதாயத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறையில் நிறைய எங்களுக்கு டைப் பண்ணி மெமோ போடுறாங்களோ இல்லையோ, பத்திரிகையில் எந்த செய்தி வருதோ அதை ஜெராக்ஸ் பண்ணி போடுவாங்க. நிறைய ஒரு போக்குவரத்து முன்னேற்றங்கள், திருட்டு கூட்டம் தடுப்பு, சிசிடிவியில் இந்த மாதிரி ஒரு தற்கொலை கொலையாக படம் எனக்கு அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஒரு 5-6 இது ஒரு சாதாரணமாக தற்கொலைங்கிறத நானும் கொலை வழக்காக மாற்றி கண்டுபிடிச்சிருக்கேன். அது பேப்பர்லாம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல பத்திரிகை நிச்சயமாக இந்த தேசத்தை நல்லபடியாக வழி நடத்தும். அதுக்கு என்னை பொறுத்தவரை நான் எனக்கு கீழே பணிபுரிவர்கள் நிச்சயமாக இந்த நேர்மைக்கும் உண்மைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று கூறி அவர் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். தடயம்னா எவிடன்ஸு. ஸோ அதுலேயும் எங்களுக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. நாங்கள் போனோடனே தலைவரத்தும் தடயம் தான், இவர் பேர் வச்சுக்கிட்டதும் தடயம் தான். நிச்சயமாக பத்திரிகை உலகில் தடயம் ஒரு அழியாத தடத்தை பதிக்கும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.